அளவு தெரியாமல் ஊற வச்சுட்டா இப்படி தாங்க மாட்டிட்டு முழிக்கணும். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். முன்னாடி நாளே ஒரு டிஷ்க்காக இதெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அளவு தான் அளந்து தான் போட்டேன், இருந்தாலும் எல்லாம் நின்று போச்சு. ஸோ இப்போ இதை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி டக்குன்னு ஒரு புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த பருப்பெல்லாம் வேக போட்டுட்டேன். பருப்பு முன்னாடி நாள் ஃபுல்லாகவே ஊறிட்டு இருந்ததுனால 3லேருந்து 4 விசில் எடுத்துக்கலாம், எல்லாம் ரொம்ப குழஞ்சிரும். அதை விசில் வந்துட்டுருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 3 தக்காளி அளவு எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா தக்காளி பாதி அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வரமிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எங்கெல்லாம் காரம் உப்பு ஆட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. ஏன்னா நான் பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு கொஞ்சம் அளவாகவே சேர்த்துப்பேன். ஸோ இப்போ இன்னொரு பேனில் இந்த பக்கம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளிக்குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, சீரகம், ஒரு கை சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம மிளகாய் சேர்த்த மாட்டோம். எந்த மிளகாவும் பச்சை மிளகாய், வர மிளகாய் எதுவும் இல்லை. அதனால் காரத்துக்கு வர மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்துட்டு காய் வெட்டி வச்சுருந்த காய் போட்டுக்கோங்க. கூட முருங்கைக்காய், அவரைக்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் இதை நல்லா வணக்கி ஆட்டி வச்சுருந்த அந்த சாந்தையும் ஊற்றிட்டு கொஞ்சம் கல்லுப்பு, காய் வேகிறதுக்காக தண்ணியும் ஊற்றி நல்லா காய் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருந்த பருப்பையும் நல்லா போட்டுட்டு அதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கி மல்லி இலை போட்டு இறக்கிக்கினா சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி காலையில் தோசை தான் விட்டுருந்தேன், அதனால் சரி தோசைக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டோம். மதியம் போல் தான் சாதம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.